வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் பிதுர் காரியங்களை செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு மறுநாள் இந்த பிதுர் காரியமானது தொடங்குகிறது. நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாடுகளை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படாது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் திருமணம், குழந்தையின்மை, படிப்பில் கவனமின்மை, இது எல்லாம் உங்களுக்கு வரும். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே கடவுள் இல்லை, இந்த துர்மரணத்தினால் ஏற்படுகிற தோஷம்தான், பிதுர் சாபம். நீங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாததினால் ஏற்படுவதுதான் இந்த சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18/9 புதன்கிழமை என்று தொடங்குகிறது. அன்றைய தினம் முதல் நீங்கள் தர்ப்பணம் செய்வதற்கு வசதி இருந்தால் செய்யுங்கள். உங்களுக்கு வசதி இல்லை என்றால் அன்றைய தினம் ஒரு தர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். இந்த மாலையபட்ச தர்ப்பணம் என்பதை நீங்கள் தவறாமல் இந்த குறிப்பிட்ட நாட்களில் செய்தீர்களேயானால் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர குழந்தைகள் நல்ல விதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இனிமேல் துர்மரணம் என்பது நடைபெறாமல் இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் அன்னதானம், ஏதாவது ஒரு கோவில்களில் அந்த கோயிலுடைய நிர்வாகத்தினிடம் சொல்லி அன்னதானம் உங்களுடைய கைகளால் பரிமாறுங்கள். அன்னையின் அருள்வாக்காக இந்த புரட்டாசி மாதம், கன்னியா மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதம், துலா ராசியில் பிறந்தவர்கள், துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும், அவர்கள் எந்தெந்த கடவுளை வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்கிருந்து பிரச்சனை உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத இப்ப நீங்க பார்த்து அதனுடைய ஆராய்ச்சி செய்து எங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களை எடுத்துரைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த துலா ராசியில் பிறந்தவர்கள், இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய உயர்வான ஒரு மாதமாகவே அமைந்துவிடும். தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பார்த்திருப்பீங்க போன மாசம். பொருட்கள் காணா போவது, தேவையில்லாத உங்களுடைய அதிகாரி இடத்திலே நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை பெறுவது, அதெல்லாம் போன மாசம் நடந்திருக்கும். இந்த மாதத்தில் இதெல்லாம் சரி பண்ணிட்டு வரும். ஏன்னா உங்களுடைய உண்மை சுரூபம் அவர்களுக்கு தெரியும். என்ன பிரச்சனை, எதனால இதை பண்ணிருக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பிரச்சனைகள் குறைந்து இந்த மாதம் ஒரு வெற்றியான மாதமாக அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி கணவனுடைய நண்பர்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நல்ல நிகழ்வுகள், நல்ல விஷயங்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனைவி துலா ராசியாக இருக்கக்கூடியவர்கள், அதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த ராசியில பிறந்த எல்லாருக்குமே நல்லா இருக்கும், ஒன்றும் தப்பெல்லாம் இருக்காது. முன்னோர் கடன்கள், இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னோர் கடன்களை சரிவர செய்வதற்கு வாய்ப்புகள் அமைகிறது. இந்த மாலையபட்சத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று மறுநாள் தொடங்கி அமாவாசைக்கு மறுநாள் வரை தொடர்ந்து 16 நாட்கள் முடிந்த அளவு விரதம் இருங்கள். நல்ல நாட்களில் தர்ப்பணம் செய்யுங்கள்.
மகாபரணி, அஷ்டமி போன்ற நாட்களில் தர்ப்பணம் செய்யுங்கள். இந்த முன்னோர் நீர்க்கடன்கள் செலுத்துவதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குறையும். அதுவும் துளாராசியில் இருக்கக்கூடிய ஒரு சில, ஏன்னா இவங்க இந்த ராசியில பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பிசிக்கல் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிசிக்கல் சேலஞ்ச் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்துறை மூலமாக நன்மைகள் ஏற்படும். ஏன்னா இது இவங்களுக்கு ஒரு நல்ல மாதம். இந்த மாதத்தில் இவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதனால ஒரு சில பிரச்சனைகள், தொந்தரவுகள் தீருகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வியாபாரிகள், அப்படி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் நல்ல வியாபாரமாகும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, நஷ்டம் இருக்காது, லாபம் ஓரளவு இருக்கும். ரொம்ப லாபம் எதிர்பார்க்க முடியாது. நீங்க போடுற பணத்திலிருந்து ஒரு 20% லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது கிடைச்சாலே போதும் இல்லைங்களா? கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரத்தில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மருத்துவத்துறை சம்பந்தமானப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாதமாக அமைகிறது. சென்ற மாதம் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் சரி செய்யப்பட்டு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய மாதமாகவே அமையும். இந்த மாதத்தில் ஒரு சில மருத்துவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமான வேலைகளுக்காக நிர்பந்திக்கப்பட்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதனால் பார்த்துக்கோங்க. காது, மூக்கு இது சம்பந்தமான சில சளி பிரச்சனைகள் வருவதற்கு குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது சம்பந்தமான ஐஸ்கிரீம், மிகுந்த குளிர்ச்சியான பொருட்களை குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள். அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக இந்த கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த கலைத்தளம்லாம் அமைகிறது அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் கிடைக்காது. அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் எழுதுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள், அரசாங்க துறை சம்பந்தமான தேர்வு எழுதக்கூடியவர்கள் நன்றாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் முருகன். இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்கள். சுவாமிநாத சுவாமி, சுவாமிமலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய துளாராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் இந்த சுவாமிநாத சுவாமியை வழிபாடு செய்து அன்றைய தினம் நீங்கள் உபவாசம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாகவே அமையும். எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சென்னிமலை ஆண்டவரை பிரார்த்தனை செய். வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக புரட்டாசி மாதம் பிறக்க வேண்டிய தருணம், நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கும்ப ராசியில, கன்னி லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில 315 டிகிரியில தான் இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல எந்தெந்த வீட்டுல எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்கன்றத முதல்ல பார்த்துடலாம். இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். அப்ப பெயர்ச்சி ஆகும்போது என்ன பண்றாருன்னா, அதாவது கன்னி ராசியில இருந்து துலாம் ராசிக்கு ஆட்சியை உட்காந்துருவார். எப்ப? புரட்டாசி மாசம் 3ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் 100%. அப்ப உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துருவார். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாசமா
உங்களுக்கு வந்து இப்ப அஷ்டம குரு நடக்குது. இது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரியாது. ஆனா கரெக்டா என்னைக்கு மே மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு வந்து பயிற்சி ஆகி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போனாரோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் துலா ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லை, அவ்வளவு ஒரு கஷ்டம். ஏன்னா அஷ்டம குரு இப்ப நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு. அஷ்டம குருவோட நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்றது ஒரு ஐதீகம். சரிங்களா? என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல திருமணம் சிலருக்கு தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்துல விழுந்திருக்கலாம், அடிபட்டிருக்கலாம், ஏதோ ஒரு வகையிலன்றது தண்டை கட்டியிருக்கலாம். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் முடக்கமாய் உக்காந்துருக்கலாம். விவசாயத்துல சிலருக்கு வந்து நஷ்டமாயிருக்கலாம், கொடுத்த காசு வராத போயிருக்கலாம், கூட்டு பிசினஸ் பண்ணவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். அஷ்டம குருவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே கொண்டு போய் தள்ளி விட்டுருப்பாரு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து குருவுடைய பார்வை முன்ன வந்து மே மாசம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி குரு வந்து மேச ராசியிலிருந்து 7ஆம் இடமும் உங்க ராசி தான் பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப நல்லா இருந்தது. ஆனா இந்த மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து குரு என்னைக்கு பயிற்சியாகி மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு போனாரோ அதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பண கஷ்டம், 2வது தொழில் முடக்கம், 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப காரியங்கள் தாமதமாகுது. இது வந்து 100% பேருக்கு கண்டிப்பா இன்னைக்கு இந்த 4.5 மாச காலம் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு வகையான உண்மை. அப்படி பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பயிற்சியாகி என்னைக்கு தான் வீட்டுல வந்து சுக்கிரன் ஆட்சியா உக்காடுறாரோ அது வரைக்குமே உங்களுக்கு விவசாய நஷ்டம், ஆடு மாடு நஷ்டம், நகரட்டு இருந்தா கூட கொண்டு போய் விற்கலாமா அடமானம் வைக்கலாமன்ற நிலைமை தான். இதுலயும் பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாடு போயிட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து கட்ட 4 காசு சம்பாரிச்சு பிரயோஜனம் இல்லை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான். வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். பொதுவா இந்த துளாராசிக்காரங்களுக்கு எப்பதான் நல்லா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேல சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம், ஆச்சரியமே இல்லை. ஓரளவுக்கு இந்த அஷ்டம குருவில் இருந்து நீங்க வெளியில வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா இந்த அஷ்டம குரு நடக்கும்போது சுக்கிர பகவான் வந்து முன்னே சொன்ன ராஜபங்க நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு. அது 12ஆம் வீட்டுல. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். ஆனா அந்த சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிற ஒரே வீடு யாரு அப்படின்னா கன்னி ராசி மட்டும்தான். அதே மாதிரி உச்சம் அடைகிற வீடு எங்கன்னு பாத்தீங்கன்னா மீன ராசியில தான் உச்சம் அடைவார். அப்படியாப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் அதாவது இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்கிரன் வந்து உங்க வீட்டுல சொந்த வீட்டுல ஒரு ஆட்சியே வந்து உட்காந்துருவாரு. அப்படி உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பா அதுக்கு மேலதான் உங்களுக்கு ஓரளவுக்குன்றது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. உங்களுடைய தேவை என்ன அது தெரிஞ்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா இதே ரிஷபராசியில தான் குரு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப குரு வந்து யார பார்த்துட்டு இருக்கிறாங்களோ குரு வீட்டுல யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு நல்லதை பண்ணுவார். ஏன்னா இந்த ஒரு சுக்கிரன் வீட்டுல குரு உட்காரும் போது அந்த குருவும் இப்ப வேலை செய்யல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு அஷ்டம குருவா இருக்கிறதுனால வேலை செய்யல. ஆனா அந்த மாதிரி ஒரு தருணத்துல இன்னைக்கு இந்த கிரக பயிற்சிக்கு அப்புறம் கல்வியில மாற்றம் நடக்கும். படிப்பு தடையா இருந்தது, நல்ல மார்க் வாங்கல, நல்ல ரிசல்ட் இல்லை, நினைச்ச காலேஜ் கிடைக்கல, நினைச்ச மாதிரி படிப்பு அமையலையா, கண்டிப்பா அமையும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் முன்னேற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். தொழில்ல ஓயாம உழைக்கிறீங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, முதல்ல கையில தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலைமை தான். இதுக்கு முன்னாடி எப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு நிலைமை இந்த 4.5 மாச காலமா நடந்தது என்னமோ ஒரு வகையில உண்மைதான். அப்ப இந்த 4.5 மாசமா அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை எப்படின்னா 100% இன்னைக்கு அதாவது இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? பொதுவாக இந்த மே மாசம் 1ஆம் தேதி என்னைக்கு குரு பயிற்சி ஆனாரோ அதுல இருந்து கட்ட துளாராசிக்காரங்களுக்கு சரியில்லை. சரிங்களா? அப்படி இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து அதிபதி உங்க வீட்டுல வந்து உக்காந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரில உங்க 12ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் வீட்டுக்கு, அதாவது புதன் கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கு அதிபதியான ஒரு புதன் பகவான் இப்ப 11ஆம் இடத்துல
சிம்ம ராசியில அவர் பகையா உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தன் சொந்த வீட்டுக்கு இந்த அதே 3ஆம் தேதியே வராரு. அப்ப 3ஆம் தேதியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 17 நாட்கள் இந்த மாசத்துல 2 பெயர்ச்சி இருக்குது. புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி. இந்த 2 பெயர்ச்சி ஒரே தேதியில 3ஆம் தேதி ஆகுறாங்க. அந்த 3ஆம் தேதி ஆகும்போது நிச்சயமா அவங்க வீட்டுல வந்து சொந்த வீட்டுல ஆட்சியா உட்காரும் போது அப்ப உங்களுடைய தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தி ஆகும். இதுலயும் மெயினா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஐடி ஃபீல்டுல வேலை செய்யறவங்களுக்கு, 2வது இந்த ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு, முதலீடு போட்டு எதிர்பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு தருணம். முக்கியமா இந்த ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பங்கு சந்தை இந்த மாதிரி நிலவரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள். ஏன்னா சுக்கிர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவர் யாருன்னா சுக்கிரன் தான். ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். பொதுவாகவே இன்னைக்கு வந்து இந்த உடைய புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேல இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் கொஞ்சம் விலகி உங்களுக்கு பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? இருந்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானம். இப்ப நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம், ஏன்னா குழந்தை பாக்கியம்னாவே ஒரு வரம் தான். இன்னைக்கு வந்து ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆனவன குழந்தை பிறந்துடும், ஒரு சிலருக்கு என்னதான் பார்த்தாலும் இன்னைக்கு அது வந்து தடையாதான் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த துலாராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கிய தடையா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அதிபதி, ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான், 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 5லயே அவர் ஆட்சியா இருக்கிறார். அப்போ உங்களுக்கு புத்திர செல்வம் இந்த மாசம் பெறுகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? குழந்தை பாக்கியம் தடை விலகி குழந்தை பாக்கி கொடுக்கறதுக்கு துளாராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. இப்ப அதே மாதிரி திருமணத்துக்கு அதிபதி செவ்வாய், இப்போ வந்து 7ஆம் இடம் கலசரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், 7 குடைவன் அதிபதி இப்ப வந்து பாத்தீங்கன்னா 9ல போய் நட்புல உட்கார்ந்துருக்கிறார். 9ஆம் இடம்ன்றது வந்து இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பாக்கியஸ்தானம். இன்னைக்கு மதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி ஸ்தானம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிதிருஸ்தானம். பிதிருஸ்தானத்துக்கு அதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி இன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால எப்படி பார்த்துட்டாலுமே 100% இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் சில விஷயங்கள் தாமதம் ஆகும். எதுக்கும் உங்க சுய ஜாதகம் நல்லா இருக்கா? உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சது இந்த மாசம் ஓரளவு கைக்கூடி வரும். இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அந்த 3ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் பொது பலன் கேட்டுக்கிட்டு எனக்கு வந்து நீங்க சொல்றவங்க எல்லாம் நல்லதா இருக்குதுன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு எதுவுமே நல்லதா நடக்கலைங்க அப்படின்னா 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 1 கோடி பேருக்கு ஒரே வயசு கிடையாது இல்லையா? ஒரே திசை, ஒரே புத்தி, ஒரே அந்தரம் நடக்கிறது இல்லைல்ல. இப்ப நம்ம பலன்கள் சொல்லும் போது என்ன பண்றோம்? ராசியை அடிப்படையா சொல்றோம். ஆனா அதே ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன பண்றோம்? லக்னத்தை அடிப்படையா வச்சு சொல்றோம் இல்லைங்களா? அதனால என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே நம்மளோட சுய ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த கிரகம் அங்க வேலை செய்யும். அப்பதான் அந்த எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நல்லபடியா நமக்கு அமையும். சரிங்களா? இருந்தாலுமே இன்னைக்கு துலா ராசிக்கு அதிபதி தான் சொந்த வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் உங்க நிலைமைகள் ஓரளவுக்கு மாறும். கம்பல்சரி பார்த்தா இந்த 1.5 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள், கிட்டத்தட்ட நிறைய சரிவு, இது எல்லாமே நடந்தது. இருந்தாலுமே உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த சுய ஜாதகத்துல நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களோட அமைப்புக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு அதிபதி இன்னைக்கு செவ்வாய் 9ல உட்காரும் போது அண்ணன் தம்பி தன் வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களுக்குள்ளார பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசங்கடங்கள் எல்லாம் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது கண்டிப்பா நல்லது. இதை தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா துளாராசியில பிறந்தவங்களுக்கு அதாவது வெளிநாடோ வெளி மாநிலமோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் போலாமா, முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி எடுங்க. ஏன்னா பொது பலன்ல இப்ப கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத நேரம், அவசரப்பட்டு நான் படிப்புக்கு காசு கட்டுறேன், வெளிநாடு போறதுக்கு காசு கட்டுறேன், அரசியலுக்கு பணம் கட்டுறேன், நான் வேலைக்கு பணம் கட்டுறேன், எனக்கு இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா கொஞ்சம் தாமதமாகக்கூடிய நேரம், நஷ்டமாகக்கூடிய நேரம். கட்டியிருந்தா ஆல்ரெடி நஷ்டப்பட்டு தான் உட்கார்ந்துருப்பீங்க. சரிங்களா? எதுக்குமே நான் சொல்றது என்னன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே நம்ம லக்னத்தை அடிப்படையா நமக்கு என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குது, நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போறது உங்களுக்கு கண்டிப்பா நல்லது. சரிங்களா?
சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. எல்லாமல்ல என் தாய் பிரத்யேக விஷ்ணுவனுடைய ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற பிழைத்தமிழ் இருக்கக்கூடிய துலாம் ராசி சித்திரை 3 நாள், சுவாதி விசாகம் 1, 2, 3 அனைவருடைய வாழ்க்கையிலும் நிறைய வேண்டும் என்று கேட்கின்றேன். நாளும் கோலும் நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன. நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஏதோ ஒன்றின் மீது நம்பிக்கை வைத்து தான் தீர வேண்டும். அந்த மகிழ பார்க்கும்போது நவ கிரகங்களினுடைய நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பெயர்ச்சியாகின்ற ஒரு மாதம், அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம். ஒவ்வொரு மாதங்களை நான் மார்கழி என்ற மாதம் என்று சொன்னாலும் கூட இந்த புரட்டாசி மாதம் பித்ருக்கள் மாதம் மட்டுமல்ல, சாபபாவங்கள் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு மாதமும் இந்த மாதம் தான். கடந்த காலத்தினுடைய கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயமில்லாத நிம்மதியை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதமாகத்தான் துலாம் ராசிக்கு அமைகின்றது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. பஞ்சம சனி என்று சொன்னாலும் கூட சனி பகவான் வக்ர கதியில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி அடைய போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார். இருந்தாலும் கூட சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் இல்லாவிட்டாலும் கூட கடுமையான வேதனைகளும் சோதனைகளும் வாழ்க்கையில் சந்தித்து வந்தாலும் கூட நிறைய இழப்புகளை சந்தித்தாலும் கூட அதிலிருந்து ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் பொன் வைக்கும் இடத்தில் ஒரு பூ வைப்பது போல நல்ல மாற்றத்தை தரக்கூடியது, இழந்ததை திரும்ப பெறக்கூடியது, குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கின்ற ஒரு மாதம் களத்திரகாரர்கள் சுக்கிரன் தரப்போகின்றார். பலம் வாய்ந்த 3 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பித்ருக்காரகன், ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், செவ்வாயும் பயிற்சி அணுகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் மிகுந்த நற்பலன்களை எல்லாம் உண்டாக்குகின்ற சூழ்நிலையும் புதன் உங்களுக்கு துலாம் ராசிக்கு அமைத்து தருவார். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டுமே போதும். நல்லது முயற்சிகள் அனைத்துமே பலனை தரக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் தான். அனைவருடனும் பழகுவதிலும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவை. அவசரப்பட்டு போய் அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ, முழுமையாக எவரையும் எளிதில் நம்பி விடுவதோ சற்று சங்கடமான சூழ்நிலை தெரியும். வாங்கிய கடனை அடைப்பதற்கும் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். கொஞ்சம் அனுசரித்து போங்க. பிள்ளைகளுடைய படிப்பை கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல இருக்கும் தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழில் மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொள்ளாதீர்கள். ஒரு காரியத்தை அடையலைன்னா கடுமையான போராட்டம் தான். கடுமையாக போராடினாலும் கூட இறுதி வெற்றி என்னமோ துலாம் ராசிக்கும். அதே நேரத்தில் திருமணமாகியுள்ள பெண் கணவருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ஒரு நல்ல மாற்றத்தை தரும். கணவன் மனைவிகள் ஒரு அந்நியோன்யத்தை களத்திரக்காரர்கள் சுக்கிரன் அமைத்து தருவார். குறிப்பாக ஒரே ஒரு நிகழ்வு தாங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றியை நோக்கி நகர்வதற்கு எது தடை? நல்ல திருமண வாழ்வு அமைந்தாலும் அதில் நிம்மதி இல்லாததுக்கு காரணம் என்ன? கடுமையான போராட்டங்களை வாழ்க்கையில் ஏன் சந்தித்து வந்தோம் என்ற கலைஞர் என்றவர்களெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் ஒரு தீர்வு பிதர்களுடைய சாபமோ பிதர்களுடைய ஆசை இல்லாமல் இருக்குமோ என்று தான் தோன்றுகின்றது. இதை மட்டும் கவனமாக நீங்கள் செஞ்சால் போதும். துலாம் ராசிக்காரர்கள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி மகாலய அமாவாசை, மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள். அந்த காலகட்டத்தில் வாழ்கின்ற போது நம்மோடு அன்பு செலுத்தாத, பாசமே இல்லாமல் நம்ம புரிஞ்சிக்கலாத பெற்றோர்களும் மற்றவர்களும் இந்த பூமியில் நம்மை நோக்கி நகர்ந்து வருகின்ற ஒரு அருமையான ஒரு புண்ணிய காலம். அந்த காலத்தில் நம்ம 10 பைசா செலவு பண்ண வேண்டாங்க. காலையில் எதிர்த்து கதிரவனை வழிபாடு செய்யலாம். பசுகளுக்கு வெள்ளம் கலந்த நீர் கொடுக்கலாம். கையளவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். உலர்ந்த திராட்சையை காகத்துக்கு வைத்து வழிபடுவோம். பித்ருகுல ஆசையை முழுமையாக பெறுவதற்கான ஒரு புண்ணியம். இதை மட்டும் பெற்றுவிட்டாலே போதும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் நிம்மதியான ஒரு வாழ்வு. சிலருக்கெல்லாம் நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் இருக்கும். அந்த திருமண யோகமும் இந்த காலத்தில் கிடைக்கும். பிள்ளைகள் இல்லாத ஒரு கலங்கிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு மழலை செல்லம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமை. குறிப்பாக அருமையான ஒரு வாய்ப்புங்க. சனி பகவான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாராமுகமாக இருந்து விட்டார். இவருடைய அருளை பெறக்கூடிய ஒரு மாதமே இந்த மாதம் தான். காரணம் என்ன? சூரியனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் இருந்து ஒரு கன்னிக்கு மாறி கன்னி சூரியனாக இருக்கின்ற வேளையில் சூரியனுடைய பார்வை சனி மீது படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் புதன் என்று சொல்லக்கூடிய அறிவு, ஆற்றல், அருமை, பெருமை, திறமையும் அழகும் இருந்தாலும் மட்டும் போராது, நல்ல அனுபவம் இருந்தாலும் மட்டும் போராது. அதை அனுபவித்தோ பயன்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை புதன் தரக்கூடியவன். கலைகள் வெற்றி பெறுவதற்கும் கலையின் மூலம் அதுக்காக சம்பாதிப்பதற்கும் நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கும் புதன் அவசியம் அல்லவா? அந்த புதனை பொறுத்தவரைக்கும் புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோக பலனையும் துலாம் ராசிக்கு தருவதனால ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் புரட்டாசி மாதம் துலாம் ராசி. பிடியதன் உருவுமை குலமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினி மனித பரியுடன் பயன்வழி வளமுறைகிறேன்.
நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் பிறக்கின்றது. இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி. வெண்காந்த மலர், வெள்ளை மலர், வெள்ளைப்பட்டு, வெண்பட்டு உடுத்தி அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பால் சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் எல்லா செல்வமும் நிறையப்படும். சுக்கிர ஜெயந்தி. அடுத்தது புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. எத்தனையோ அமாவாசை தமிழ் மாதத்தில் வருகின்றது. ஆனால் மகாலய அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை. மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை, அதான் சர்வ மகாலய அமாவாசை. அந்த ஒரு அமாவாசைக்கு முன்னோர்களை நினைத்து சிரார்த்தனம் பண்ணி கொண்டால் நமக்குரிய பூர்வ ஜென்ம பலன் கூடும், தீயவை அகலும். மறந்துடாதீங்க. புரட்டாசி 25ஆம் தேதி மகா நவமி, ராமருடைய மகா நவமி. புரட்டாசி 26, 12, 10, 24 சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. காண இருப்பது துலாம் ராசி. அது சொல்லும்போது அந்த வசியத்தன்மையை சொல்லிடணும். துலாம் நீதி அரசர், துலாம் அன்புக்குரியவர், துலாம் எதையும் தாங்கக்கூடியவர், துலாம் கொஞ்சம் கண்ணியத்தோடு இருக்கக்கூடியவர், துலாம் கடமை கண்ணிய கட்டுப்பாடு இருக்கக்கூடியவர், துலாம் தான் தப்பு தனக்கு பிடிக்காது, தான் செய்த தவறு தனக்கே பிடிக்காதுங்கிற ராசி 12 ராசியில துலாம் ராசி. அப்படி இருக்குதுங்க. அதுல சித்திரை, சுவாதி, விசாகம் 3 பேருமே தப்பு பண்ண மாட்டாங்க. சுவாதி நீங்க அதுல தப்பா நினைக்காதீங்க. சித்திரையும் விசாகமும் ஒண்ணுதான், குரு சம்பந்தப்பட்டதுதான். சுவாதியும் குரு சம்பந்தப்பட்டதுதான். நல்லா புரிஞ்சுக்காங்க. அதுக்காக ராகுங்கிறத மட்டும் நினைக்காதீங்க. ஒரு மனிதனுக்கு ராகு பாம்பு கிரகங்கள சாயா கிரகங்கள ராகு மாறி போகத்தை கொடுக்கறது 9 நவக்கிரகத்துல யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. எடுத்து பாருங்க, நீங்க ரெக்கார்டை எடுத்து பாருங்க. யார் யார் எப்படிப்பட்ட போகராகல எங்கெங்க போகத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஆனா அனுபவிச்சிருப்பாங்க, கடைசியில நிலைக்காது, கடைசியில நிலை இல்லாது. அனுபவிக்கணும், அப்புறம் வந்தா பார்த்துக்குருவோம். அப்படித்தான் மக்கள் இருக்கிறோம். இப்ப என்ன ஏத்தாரு, அப்டேட்டுக்கு என்ன தேவை, இப்ப என்ன தேவை? அப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு சூட்சம், அலங்காரம், அன்பு, பாசம், நேசம், நீதி, நேர்மைக்கு அடிப்படைய முடியும். கொஞ்சம் பிரஸ்டீஜ் பார்ப்பீங்க, கொஞ்சம் நல்ல தொழிலா எடுத்து பார்ப்பீங்க, கொஞ்சம் சாதாரண தொழில் போக மாட்டீங்க. அது ஒயிட் அப்படி போடணும், மடங்கக்கூடாது. அந்த மாடல் அப்படியே இருக்கணும். அந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த மடங்காம இருக்கிறதுக்கு தெரியாது, அப்படி இருக்கணும். அந்த மாடல் அப்படி வரணும். அவ்வளோ ஒயிட்டு விரும்புவாங்க, அவ்வளோ ஒயிட்டு விரும்புவாங்க. ஒயிட்டுக்கு ஈக்குவலா கருப்பு விரும்புவாங்க. ஏன்? துலாம் யாருக்கு உரியது? 4க்கும் 5க்குரியவர், 4ஆம் பாவத்துக்கும் சுகாதிபதியும் பூர்வ புண்ணியத்துக்குரிய சனீஸ்வரர் துலாம்ல உச்சம். சனீஸ்வரர் துலாம்ல உச்சம். அதனாலதான் 2 லிங்க் பண்றேன். நீங்க பாருங்க, கருப்பு வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு போறவங்க பாருங்க, வெள்ளை வேஷ்டி கருப்பு சட்டை போட்டு போறவங்க பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. அவங்ககிட்ட போக பயப்படுவாங்க. என்ன கருப்பு வேஷ்டியா இருக்குது, என்ன வெள்ளை சட்டை கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டை யோசிப்பாங்க. சாதாரண போறவங்க வெள்ளை வேஷ்டி இந்த ரெட்டு கலரு மெருன்னு போறவங்க பார்க்க மாட்டாங்க. ஓ நல்லா இருக்குன்னு போறவங்க, இப்படி போறவங்க, இந்த கேஸ்டின்னு போறவங்க பாருங்களேன், ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மாசத்துல கவனம், இந்த மாசத்துல கொஞ்சம் கவனம். என்ன, அட்டமாதிபதி குரு, உங்க தசா புத்தி, உங்க வயசை பார்த்துங்க. உங்க ராசிநாதன் 12ல இருக்காரு, உங்க துலாம் ராசிக்கு 12ல போயிட்டாரு, நீச்சம் பெற்றிருக்காரு, சூரியனோடு சேர்ந்து இருக்காரு. அப்ப கையில காசு வரும், வைக்கணும். எங்க சுத்தியாவது வந்துடும், தங்காது.
தங்கம், அதுக்கு பேர் தான் தங்குறது இடம் தான் தங்கம். தங்கமே தங்கம், தங்கம் தங்காது. போய் சேர்ற இடத்துல போய் சேர்றது, அது போய் சேர்ற இடத்துல தான் சேருது இல்லையா? அதனால நிச்சயமாக துலாம் ராசி நேயர்கள் இந்த மாதத்துல சற்று எச்சரிக்கையாக இருங்கள். ஆனா ஒண்ணுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய வக்கரத்துல சனி உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். பாதிப்பு இல்லை, எதுவும் கொடுக்காது. ஆனா குரு வக்கரம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அது கன்னியா இருந்தாலும் சரி, துலாமா இருந்தாலும் சரி, மிதுனமா இருந்தாலும் சரி, ரிஷபமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக குரு வக்கரம் ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் துலாம் ராசிக்கு. அப்படிப்பட்ட தன்மை உள்ளது, அப்படிப்பட்ட தன்மை உள்ள துலாம் ராசிக்கு. அப்ப நீங்க பண்ணக்கூடியது நல்ல அழகான தொழில், நல்ல தொழில். ஜவுளி எடுத்துக்கோங்க, ஸ்வீட் ஸ்டால் எடுத்துக்கோங்க, பெரிய 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 கார், அழகான காரில் எடுத்துக்கோங்க, விலை உயர்ந்த பட்டாடை, விலை உயர்ந்த ஜவுளிகள், அதே மாதிரி ஸ்வீட்டு, விலை உயர்ந்த ஸ்வீட்டு, விலை உயர்ந்த ஸ்வீட்டு. கிருஷ்ணாவில் தான் இருக்குதா? கிருஷ்ணா ஸ்வீட் மட்டும்தான் இருக்குதா? கங்கா இல்லையா? கங்கா ஸ்வீட்ஸ் இல்லை. இதெல்லாம் விடுங்க, சாதாரண கிராமத்துக்குள்ள கடையை போய் சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். மனசு தான் காரணம், மனசை பற்றி, மனசு. இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க. வெளிநாடு துலாம் காற்று ராசி, காலபுருஷனுக்கு 7 காற்று ராசி. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருக்கும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருக்குது, நிச்சயமாக நிறைய இருக்குது துலாம் ராசி நேருக்கு இந்த மாசத்துல. அதனால கொஞ்சம் கவனத்தோட பணத்தை மட்டும் நண்பர்கள்ட்ட கொடுத்து ஏமாந்துடாங்க. அட்டமாதிபதி குரு நடக்கிறதுனால பணத்தை மட்டும் யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடாங்க. வேற எதை வேணாலும் கொடுக்கும், எதை வேணாலும் கொடுக்கும். பணத்தை கொடுத்தா அது உங்களுக்கு வராது. அதுக்கு ஜோதிடர் பொறுப்பு அல்ல என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய துலாம் ராசிக்கு வேண்டிய தொழிலை மட்டும் செய்யுங்க. குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை. குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, வருமானம் வரும், நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்தில் உங்களுடைய தசாபுத்தி, உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சற்று எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு துலாம் ராசிக்கு, சக்கரத்தல்வார் வழிபாடு, நடராஜர் வழிபாடு, இப்படி பெருமாள் சிவ வைணவ சைவ வைணவ ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. இந்த மாதிரி அதே மாதிரி கோமதி சங்கர், கோமதி சங்கர், சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய கோமதி சங்கர், சங்கரன் நாயன், சங்கர நாராயணர், அவங்க யாரு? அம்மையப்பன் தானே, சங்கர நாராயணர். அப்படி தெய்வங்கள்லாம் அந்த இணைவோடு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆதியந்த பிரபு, ஆதியந்த பிரபு. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி மத்திய காசில் இப்போ சொல்லியிருக்காங்க, அடியன் தான் சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது 48 மண்டல மகா கணபதி, 48 மண்டல மகா கணபதி. அதாவது 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவக்கிரகத்தோட வச்சு முதல் பேஸில் பிள்ளையாரை வச்சு அவருக்கு பிள்ளையாரில் பிடிச்சு குரங்குல முடியுதுங்கிறது மாதிரி பிள்ளையாருக்கு முதுகு பக்கத்துலேயும் ஒரு அடிக்கு ஒரு ஆஞ்சநேயரை வைக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட பிள்ளையாரா இருப்பாரு? ஒரு தடவை வாங்க, ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளையார் வழிபாடு அந்த சேர்ந்து இருக்கணும். அதே மாதிரி ஒரு கோயிலில் பிள்ளையார் இருக்காரு, பின்னாடி வாராகி இருக்காங்க, வாராகி அம்மன் இருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா மத்திய கைலாசம் ஒரு இடம் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா ஆதி அந்த 2 பிள்ளையார் சேர்ந்துருப்பாங்க, 2 பிள்ளையார் சேர்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட தன்மையுடையது அந்த 20 அர்த்தநாரீஸ்வரர். அதே மாதிரி மறந்து வச்சு, அதே மாதிரி இந்த ஆதிகேசவ நல்லூர்னு ஒரு கோயில் வரும், அது பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயும் அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரு. அந்த 20 சேர்ந்திருக்கணும். அந்த மாதிரி தெய்வங்களை வழிபாட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு மகத்தான மாறுதல் உண்டு. கவனம் தேவை. ஃபைனான்ஸ்